ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெகன் vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ வந்து பைக் ட்ரிப்பில் போகிறோங்க. யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் ஃபுல்லாக இவர் வந்து மூஞ்சை காட்ட மாட்டாரா. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. கரெக்டாக 12 மணி ஆகிறது. மாஸ்க் மேன் இந்த சீரீஸ் ஃபுல்லாக இவன் இப்போ இருப்பானா? எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பிஜிஎம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாக என்ன பேச விடுவாங்களான்னு எனக்கு தெரில. இன்ட்ரோவும் லாஸ்ட்டில் வர இது எக்ஸிட் பண்ணால் நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் இந்த நாய்க்கு தான் பேசுங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹெல்மெட் அவுக்க மாட்டானா என்னன்னு கேளு. ஏன்னா அவன் புளுத்தி. So we started a trip from English போல ஒரு தமிழ்ல நவுரா from Singapirmal Koil. So we expecting to go Kerala tomorrow 1 p.m. But 1 PM. this guy putting Fevikwik in his helmet. நான் லூசுதாங்க. ஸோ நம்ம இப்போ எந்த வண்டியிலலாம் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன், அதுக்கப்புறம் அப்பாச்சி. இது வந்து ராகுல் வந்து அவன் எடுத்துப்பான், அவனும் தினேஷும் அதில் வரானுங்க. இந்த வண்டி விக்னேஷ் ராஜ்னு ஒரு பையன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மச்சான் ஹெல்மெட் யாருதுரா? ஹெல்மெட் வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்டுது. ஜாக்கெட் அது யாருது? அதுவும் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டுது. மச்சான் வண்டி அது விக்னேஷ் ராஜுது. ட்ரெஸ்ஸு பக்கத்து வீட்டு கூடிய திருடுனேன். நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை, அவன் நாளைக்கு போடுவான். அதானே? ஓகே. அங்கிட்டு பாருங்க எவ்வளோ டிராஃபிக். நம்ம செங்கல்பட்டு கிட்ட தாங்க இருக்கும். ஓட்டு 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 A few moments later. தம்பி தினேஷு, நம்மலாம் பரவாயில்லப்பா. முன்னாடி ஒருத்தன் போகிறான் பாருங்க. சாருக்கு என்னாச்சு? அதுதான்ப்பா என்னாச்சு. நம்ம அங்கே 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம்ப்பா, அவ்வளோதான் வந்திருக்கோம். அவ்வளோ கடை திறந்துருச்சு. ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி போட்டுருந்துருக்கலாம்ல, ஒயிட் கலர் கிளாஸ். சொல்லுங்க சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். கேப் கீழே வந்துச்சு. டியூ டு கண்ணெரிச்சல் பிளான் கேன்சல். ஓரம் வாடா. அவன் என்ன சொல்ல கேட்டியா? பிளான் கேன்சல். we are backing to சென்னை. தம்பி இன்னும் 500 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. மச்சான் வீட்டுக்கு போறானா? எங்க இது மாளிகைக்கா எங்க போனோம்? மச்சானோட மாளிகை பேலஸ். மச்சான் பேலஸ் பார்க்கணுமா? டீயே சொல்லு மச்சான், பேலஸுக்கு போகிறோமா? ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காரு? என்ன ஆச்சு? எதுக்கு வாங்கி தர? தூங்குறான்டா அப்படியே ஏய் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்படி சாப்பிட்டாரு. கையெடு அப்படியே வாழாட்டு நேரம் ரெண்டு வண்டியும் போட்டா நம்மளும் போட்டர்ல ஏறிக்கலாம். ஏன்னா அதுக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் போனா மதுரை வந்துருது. இன்னும் மதுரை மட்டும் சொல்லாரு. மதுரைக்கு போனா பேலஸ் கூட்டிட்டு போயிடுவோம். அமைதியா இருந்தது. மச்சாங்க இப்பயே ஒரு கண்ணை விட்டு மச்சான் போட்டுக்க ஜட்டி மண்ணா வந்து ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி வேணும்டான்னா வந்து வாங்கிக்கோடா, வண்டியும் வேணும். வண்டி வேணுமா? காலையில் சொல்லியிருக்காள் நீ அப்படின்னா, ஓ வேலைக்கு நான் குத்திருக்காள இல்லைன்னு இருப்பேன். இவனுங்க கூகுளில் பார்த்து ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கானுங்க. மச்சான் எங்கே வந்திருக்கோம்? அந்த ஊரில் கூரைக்கடை நத்தம். நத்தமில் இருக்கிற கூரைக்கடை. இங்கே என்ன ஸ்பெஷல்ரா? ஆமாம், நான் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா யூடியூப். நீ என்னடா ஸ்பெஷல் அதையா சொல்லுங்கண்ணா. தினேஷ் தண்ணி பாட்டில் எடுத்துனோடா. எத்தனை கியர், எத்தனை பிரேக், எத்தனை கியர், எத்தனை பிரேக்னு அது அவனால் நடக்க முடியலங்க. என்ன மச்சான் நடக்க முடியல உன்னால? மச்சான் நேரத்தில் லெக் டேலாம் போட்டு வந்திருக்கான். அவ்வளோதாங்க, இதுதாங்க கடை. கடையோடைய பேக் சைடில் நம்மளே சேர் போட்டு உக்காந்துடலாம். ஸோ இப்போ எங்கே நம்ம ஸ்டாப் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா, கிரேவிஸ் இதெல்லாமே இங்கே ஃபேமஸ் தான். ஸோ ஆர்டர் கொடுத்துருக்கோம். என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். A few moments later. 204 kilometers ராமேஸ்வரம் போலாமா? பின்னாடி ஒருத்தர் செத்துருவானு. ஒரு இடத்துல ஆல்ட்டாக இருக்கும். மச்சான் என்னாச்சு உனக்கு? அவ்வளோதான், ஒரு விக்கெட் அவுட். தூங்கு முஞ்சே. எப்படி? ஆமாம், தூங்கி தானே வந்த? தூங்கிட்டு வந்தான்றானா அவன்? தூங்கிட்டு வந்தேன், சாஞ்சிட்டு வந்தேன். ஜாலியாக அது மாதிரி சாஞ்சிட்டு வந்தேன் நான். ஒன்று தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனால் லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதோட 50 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஸோ இப்போ அங்கே போய்ட்டு பட் ஆனால் இங்கே ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. നമസ്കാരം. கேரளாக்காரனும் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரிதான். A few moments later. ஹலோ கைஸ், நான் மட்டும் எங்கே தனியாக போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க. மிச்சம் 3 பேரும் வந்துட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரூமில். நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு சன் செட் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸும் வீடியோஸும் கேப்சர் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. இந்த வியூவே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக மானிட்டர்ஸ் தான் இப்போதைக்கு எடுப்பேன்னு நினைக்கிறேன். அவனுங்க வந்ததுக்கப்புறம் தான் வீடியோஸ் போகும். जलप्रवाहपावितस्थले घलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकामड्डमड्डमन्निनादमड्डमर्वयं चकारचण्डताण्डवं तनो. அப்படியே இந்த ஸ்டாச்சுவோடைய பேக் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீச்சுங்க. ஃபைனலி வந்துட்டோம்ல. வந்தாச்சு. ஆனால் இதுக்கு ஆசைப்பட்டவன் ஒருத்தங்க ஆயிப்போயிட்டு. அவன் இப்போ வந்து உண்மையாலுமே ஆயிதான் போயிட்டு இருக்கான். அவன் இப்போ தாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். சன்செட் ஆகிறதுக்குள்ள வாடான்னா கேட்கல. சரி நம்ம மட்டும் இப்போ சன்செட் பார்த்துருவோம்ல மச்சான். சன்னை பார்த்து நீச்சல் தெரிஞ்சா என்ன பண்ணுவப்பா? நீச்சல் தெரிஞ்சா அப்படியே இங்கே போட்டா போயிடுவீங்களா? அங்கே அந்த ஸ்விம்மிங் அடிச்சுட்டு அந்த ஆப்போசிட் போனால் என்ன வரும்? மடகாஸ்கர்.
மடகாஸ்கர் ஏய் எரும மாடு பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஏறா எப்பறம் உனக்கு மடகாஸ்கர் வரும் சயின்டிஸ்ட் என்னது அரேபியன் சிசி ஜியோகிராஃபிக் என்ன சொல்லுவாங்க பெங்கால் வந்து மெரினா மெரினா. இது அரேபியன் சி மறுபடியும் சொல்ல மச்சான் நீ என்ன கேட்ட இவன் என்ன சொன்னா பே ஆஃப் பெங்கால்ல குதிச்சா எப்படி மடகாஸ்கர் வரும்னு சொன்னான். சரி பே ஆஃப் பெங்காலே மெரினா பீச்னே நினைச்சிட்டு இருக்கேன்டா நான். மச்சான் இப்போ என்னது டேய் அங்கே போய் கயாக்கிங்லாம் போகிறாங்க போகலாமா அதோ போகிறாங்க போய் அது கயாக்கிங்களா அப்புறம் என்னது இதுடா கலங்கர வேலை கொண்டா. சரி மச்சான் என்கிட்ட ஒன்று சொன்னியா அது இவன்ட்ட சொல்ல ஏய் இது போலாமா அந்த கழுகு பார்க்கறதுக்கு? அது எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு தேவை கிடையாது. ஜட்டாயோ தானே வர்க்கலா கிட்ட இருக்கடா வர்க்கலா போகலாமா போ வர்க்கலா போகலாமா வீட்டுக்கு போங்க. No நான் bad படுத்தல. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் நான் படுத்ததுலேருந்து காத்து அந்த கப்பலை ஜூம் பண்றேன். அவனுக்குலாம் கேமரா இந்த கேமரா அந்த கேமரா நான் எத்தனை வரலடா பெரிய கேமரா எத்தனை வரலடா கப்பல் தாண்டா இது பாரு. கப்பல் தான் கப்பல். ரைட் சைடில் போடுவாங்க என்னடா சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பொண்ணு தான் இருக்குது. அவன் பொண்ணு ரெக்கார்ட் ஆகிருக்கு அல்லா அப்படியே போட்டு காட்டுவோம் ஏமா அங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னா பொண்ணு இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம் ஏய் வாடா நீ. அதெல்லாம் இல்லை அந்த உடனே ஃபர்ஸ்ட் டேல என்ன தெரியுமா சொன்னா நான்லாம் பேச்சுலர் ஆயிட்டேன் தினை அப்படின்னா. இங்கே 10-15 மினிட்ஸ் தான் இருக்கணும் நான் வந்து அதுவே லைட்ஸ் போயிடுச்சு சன்செட் ஆயிடுச்சு அனைத்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தான் ஒருத்தர் வராரு. பட் ஆனால் லைட்ஸ்லேயும் இந்த கோயிலுக்கு வர பிளான் போட்டவன் இப்போ தான் செருப்பை விட்டுக்கிட்டு இருக்கான். ஈரா மட்டும் அவனை பார்த்துட்டோம். இங்கே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு போயிடலாம். வந்துட்டு டூருக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும்ல எடுத்துருவோம். The next day. ஹலோ கைஸ், நேற்று கோவிலை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு போக போகிறோம். சென்னை போகிற வழியில் ஒரு லொக்கேஷனை பார்த்தோங்க. ஸோ இதுதான் அந்த இடம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது தம்பி இந்த இடம் பேர் என்னப்பா? வீடியோ பார்த்துட்டு இருக்கா என்ன இருங்க இப்போ என்ன பண்ணுன்ற? ஏய் இந்த கவரத்து கீழே போடுறா. சிங்கம் 3 மூவி ஃபுல்லா பார்க்கலாம் நம்ம. சிங்கம் பார்த்துட்டு மதுரை நீ என்ன நினைச்சிருந்தா மதுரை ஏர்போர்ட்லயே ஓடி இருக்கலாம் அப்படின்ற டைலாக் நான் பார்த்துட்டு மனப்படமா சொல்றேன். வெயிட் பண்ண மச்சான் நீ என்ன சொல்ற? இங்க பாரு அவன் சிங்கம் 3 எடுத்துட்டான். வெயிட் பண்ணு. சிங்கம் 1 சிங்கம் 1 என்ன தெரியலக்கா? சிங்கம் 1 பிரகாஷ் ராஜ். சரி பெட்டு வச்சுக்கலாம்ப்பா. சொல்லு பிரகாஷ் இருக்கு. இருடா காட்டுறேன்டா டைலாக்ல தெரியாது. One eternity later. சிச்சோன்மா சிங்கம் 1ன்றான் ஒருத்தன், சிங்கம் 2ன்றான் ஒருத்தன், சிங்கம் 3ன்றான். இந்த லொக்கேஷன் என்ன வேண்டாம் அவனுங்களுக்கு. சூர்யா ஃபேன்டா நானே இங்கே சும்மா சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா. என்ன வெறுப்பு எத்துறாடா. கிளம்ப சொல்கிறா வீட்டுக்கு எல்லாரும் போக சொல்கிறா. ஏன் ஜோடா நான் மச்சான் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இவனுங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறியா? வீட்டுக்கு போவோமா? இந்நேரம் யூடியூப்பை தேடி வீடியோ கண்டுபிடிச்சி டைலாக் மனப்பாடம் பண்ணிப்பாங்க. சொன்னல ஏதோ வந்துட்டாங்க. இங்க பாரு என்ன படம்? சிங்கம் 3டா. சிங்கம் 3யா? 1 பைபாஸ்ல கட் ஆயிருக்கணும். இங்க பாரு புரியா? இரு இங்க பாரு கரெக்டா. இங்க பாரு விக்டரோட பினாமி பேக்ரவுண்ட். இது வந்து கரெக்டா அங்கதான் நடந்திருக்கு. நீ என்னப்பா என்ன பண்ணிட்டு ஆடு உருவாக்கி கரையிலேயே ஊர்ந்துகிட்டு பாரு தம்பி வந்து கரெக்டா இங்கதான் இறங்குவாரு. ஓடியே போய் பிடிச்சிருவாரு காரை. இங்க பாரு இங்க பேரு ஹிந்தி ஆனாலும் தமிழ் பாத்தீங்கன்னா சூப்பர் மச்சா. அதான் அந்த ரோடு தான் இந்த படம். அப்போ வந்து அரி எடுத்த எல்லா படமும் எடுங்க. எல்லாரும் உட்காந்து பாருங்க. பூஜை படத்தை இங்க வரும் மச்சான் சொல்றேன். படமும் வரும் இங்க. அரி திருநெல்வேலிடா. அதனால வந்துதான் சாய்வாரு. என்ன சாய்வார்? ரோட்ல சாய்வாரா? ரோட்ல சாய்வா போமாங்க. அப்போ கன்க்ளூஷன் ஆடு இங்கேருந்து தெரிலடா. அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா இங்கே வந்து அரியோட எல்லா படமும் எடுக்கிறாங்களா. சிங்கம் 1லையும் சிங்கம் 3லையும் இந்த லொக்கேஷன் வந்திருக்குங்க. அவ்வளோதான். 3 படத்துலையுமே துரசிங்கம் வந்து ஒரே ஊர்ல தான்டா இருப்பாரு. எந்த ஊர்ல? தூத்துக்குடி மாவட்டம்
டைலாக் சென்னைக்கு வருவாரு சிங்கம் ஒன்ல. நீ சென்னையிலே கட் ஆயிருக்கணும் இல்லை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் கட் ஆகணும். வீடியோ வரைக்கும் மேலே ஃபாலோ பண்ணுற. சரி ஓகே, அடுத்த லொக்கேஷனில் மீட் பண்ணுறோம். பாய் பாய். செய்திகள் வாசிப்பது உங்கள் மதிமாறன். மதிமார் சுகுமார். மறக்காம ஜீவதாச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எங்க அப்பா தான் யூடியூப் சேனல் வச்சிருக்காரா? அவங்க அப்பா டெய்லி வீடியோ போடுறாருப்பா. டாக்டருக்குலாம் காசு கொடுக்க வேண்டாமா, ஆட்டுக்கால் சூப்பு குடி சரியாயிருங்கிறாரு. நீ முதல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா தம்பி? வீடியோஸ் பார்க்குறியா தம்பி? அதெல்லாம் பார்க்க முடியும். தம்பி கண் எப்படி இருக்கு? என்ன கொடூரமா இருக்கு. ஏர்போர்ட் லேண்டிங் இங்கேருந்து பார்க்கலாம். ஓரம் போ தம்பி. எத்தனை ஸ்டாப் போடுவீங்க? டேக் ஆஃப் பண்ணி ஒன்று போயிடுச்சு, அதை நாங்கள் வீடியோ எடுத்தோம். இதால நம்ம எத்தனை ஸ்டாப் இது? இதுவா நம்ம டோட்டலாக இப்போ வரைக்கும் 250 வந்திருப்போமா? 200 நான் பார்த்தோம். 200 தானே பார்த்தோம். 300 வந்துட்டோமா? அப்போனா எனக்கு தெரிஞ்சு 6 ஸ்டாப் போட்டிருக்கோம். இப்பயே 6 ஸ்டாப் போட்டோம். நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோமா? கண்டிப்பா 2 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம்டா. அவனை பாருங்க சார். இது நைட் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் சார். இந்த மாதிரி வரலாறுல நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாளைக்கு வேலைக்கு போகணுமா தினேஷ் சார்? நான் கிளம்பி போயிடுவோம்பா, பிரச்சனை கிடையாது. இல்லை வேலைக்கு போகணுமான்னு கேட்டேன். போகணுமா? சரி. இல்லை மதுரை ஏர்போர்ட்டில் இங்கே தங்கிட்டு சென்னை ஃப்ளைட் பிடிச்சி வரியா? இது லேண்ட் ஆகும். இப்போ தாங்க மதுரை ரீச் ஆகிறோம். இப்போ லஞ்சை சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. இவனுங்க இன்னும் எத்தனை ஸ்டாப் போடுவானுன்னு தெரில. சென்னை போவது உறுதி, நேரம் பின்னர் அறிவிக்கப்படும். தம்பி தான் நாளைக்கு வேலைக்கு போகணும்ப்பா. இவர் தான். சரி போயிடலாம் வாங்க, வண்டி எடுங்க சார். A few moments later. அடுத்த ஸ்டாப்பிங் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே போட்டாச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா இந்த என்ன மச்சான் பண்ணுறான் இவன்? தூங்குறான். சொல்கிறேன். ஏன்பா தூங்குறியா? வருது தூக்கம். என்னடா பண்ணுற? பாடுறா. வடிவேல் வந்து ஒரு படத்தில் வந்து இந்த ஒரு காமெடி சீன் வரும். இந்த படத்தோடைய சாணம் முடிச்சு கொடுங்க. அது இந்த மலையை சாணம் முடிச்சு. இந்த மலையை சாணம் முடிச்சுக்கிறாங்க. நீ போடு, அவன் மலை என்ன தெரியவா போகுது படத்தில் காமிக்கிறேன். நம்ம காட்டுற மலை தான் அவங்களுக்கு. சரி அடுத்த ஸ்டாப்பில் சந்திப்போம். என்னப்பா விழ மாட்டியா மச்சான்? சாஞ்சி காட்டு தினேஷ், லைட்டாக சாய். இந்த பக்கம் லெஃப்ட்டு நல்லா. அடுத்த இதில் சந்திப்போம். ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. உளுந்தூர்பேட்டை கிட்டே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 டோல் தாங்க இருக்கும். அது தாண்டோன்னா வீட்டுக்கு போயிடுவோங்க. அது முன்னாடி நீங்கள் ஒரு கடையில் நாங்கள் நிப்பாட்டினோம். இந்த கடையில் இருக்கிறவங்களே அசந்து போகிற அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கோங்க. சால் டின்னர் இங்கேயே முடிச்சிட்டிங்களா இந்த கடையில்? தினேஷ் போதுமா வேறு ஏதாச்சும்? இதுக்கு பே பண்ண பில்லு காசு இருக்கா? எவ்வளோ மச்சா சாப்பிட்ருக்கேன்? 3 பிளேட்டு பணியாரம். 3 பிளேட் பணியாரம். ஒரு பிளேட் 5 பணியாரம். 15 பணியாரம் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. வேறு அப்புறம் 2 பஜ்ஜி. 2 பஜ்ஜி. 2 பிளேட் பஜ்ஜியா? 2 பஜ்ஜி. 2 பஜ்ஜி தான். சரி. வேறு ஆயில்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஆயில்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேற வச்சா அவ்வளோதான். இப்போ ஏதோ மேஞ்சிக்கிட்டு இருந்தியா? அதெல்லாம் நான் 2 பீஸ் தான் எடுத்து ஆயிடும். அதுதான் அது 2 பீஸும் கணக்கு தான். கொஞ்சம் எடுத்தேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நீங்கள் வரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் போச்சு. ஆமாம் நம்ம வரத்துக்கு முன்னாடி நடா போச்சு இவனுங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு காஃபி, வேற ஒரு பிளேட் பணியாரம், ஒரு பஜ்ஜி. நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பிளேட் பணியாரம், ஒரு பஜ்ஜி. இதில் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். நீலாம் மனுஷனாடா? இல்லை எனக்கு புரியலையே. என் வயிறு நான் சாப்பிட்றேன். அதான் இப்படி இருக்கேன். அப்போ மச்சான் ஃபோட்டோவில் போய் ஸ்லிம்மாக இருவான். என்ன மச்சான்
அப்படியே வெக்காது இருக்கு வெக்கம் தான் இருக்கு. வச்சிடறா இல்லை ஒன்றா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல சாப்பிட்டு இப்போ பைக் எடுத்தோன்னா இதோட வீட்டுக்கு தாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல். அவ்வளோதான், அதோட வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ மீண்டும் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கடா. Dia